Hello students, welcome to the Edits 2.0. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு CapCutல இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் இதை வந்து எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு CapCut வந்துட்டு நான் வந்து என்னோட டெலகிராம் சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜஸும் ஒரு சில நிறைய இமேஜஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடச்சிடும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இமேஜஸ் வந்து எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ அவ்வளோ இமேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் வேணும்னா நீங்கள் போய்ட்டு டெலகிராம் சேனலில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த CapCutடும் அதில் நான் கொடுத்துருக்கேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இமேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரேஷியோ வந்துட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்குது பாருங்கள், 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் தான் உங்களோட வீடியோ ரேஷியோ இருக்கும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தென் ஆடியோ போயிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அலோவ் கொடுக்குதா. ஸோ அலோவ் கொடுத்துக்கோங்க. டிவைஸ் செலக்ட் பண்ணி அலோவ் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு அலோவ் டிவைஸில் கீழே இருக்கிறது உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் காட்டும். நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து வீடியோ வந்து டைரெக்டாக சாங் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு இன்ஸ்பூன் பெருசாக யாரும் இல்லை, ஏன்னா நிறைய பேர் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பீட்டு, ஸோ அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பீட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. வேணான்னா அதே இடத்துல வச்சு மைனஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா பேக் வந்துட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்துட்டு இமேஜை வந்துட்டு கரெக்டாக டியூரேஷன் அந்த டியூரேஷனுக்கு வச்சுப்போம். பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ரீசைஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. 1/1 இமேஜ் நீங்கள் வந்துட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இமேஜுக்கும் பண்ண வேண்டிய இமேஜ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணி ரீசைஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லா இமேஜுக்கும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். நம்ம ரொம்ப ரெடியூஸ் பண்ண வேணால், லைட்டாக மட்டும் வேல்யூ ரெடியூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நான் ஒப்பாசிட்டிக்கு போய்ட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் குறைச்சிக்கிறேன். இதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் இந்த மாதிரி ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நாம் வந்து கீ ஃப்ரேமும் அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கீ ஃப்ரேமில் கொஞ்சம் சேஞ்சஸும் இருக்கும், அதை நான் வந்து தெளிவாகவே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், இந்த மாதிரி நடுவில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருப்பேன். இந்த மாதிரி செகண்ட் கீ ஃப்ரேமில் போய்ட்டு இந்த மாதிரி லைட்டாக டில்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம வந்து கிராஃப் கூட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருப்பேன்னா, இது வந்து ஸ்டார்டிங் நான் கீ ஃப்ரேம் வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து கிராஃப் பாருங்கள், இதில் வந்து குவாட் அவுட் கியூபிக் அவுட்டுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். சாரி கைஸ், ஒரு இருமலாக இருக்குது. தென் எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு இதில் வந்து நீங்கள் ரிப்பிள்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ரிப்பிள்ஸ் அப்படின்னீங்கன்னா டைப் பண்ணாவே ஃபர்ஸ்ட் ஒன் வந்துடும், இந்த வாட்டர் ட்ராப் எஃபெக்ட் மாதிரி. அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் ஒரு இருக்குல்ல, அதில் போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண வேணால், கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுட்டு இந்த இன்டென்சிட்டியும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதே மாதிரி நான் என்னென்னா நான் வந்து ஃபுல் இமேஜ் முடிகிற வரையிலும் அந்த ரொட்டேட் ஆப்ஷன் வர்றதுனால நான் அந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு லாஸ்ட்டில் கொண்டு போய் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன், நீங்கள் ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரியும் வச்சுக்கலாம், செகண்ட் வர்ற மாதிரியும் வச்சுக்கலாம். தென் கிராஃப் அப்படித்தான், நீங்கள் கியூபிக் அவுட்டும் வச்சுக்கலாம், குவாட் அவுட்டும் வச்சுக்கலாம். இந்த ரெண்டில் நீங்கள் எது வேணுமோ ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம். நீங்கள் இதை ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹாஃப் சென்டரில் வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் நடுவில் கிராஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எண்டிங் கீ ஃப்ரேமில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜூம் பண்ணி லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். நீங்கள் எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஜூம் பண்ணி மட்டும் வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி கிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து எல்லாத்துலேயும் கியூபிக் அந்த
யூஸ் பண்ணியிருப்பேன். பட் நான் எண்டிங்கில் வந்துட்டு அதை வந்து ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரிப்பிள்ஸ் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை நான் டூப்ளிகேட் பண்ணி 1 by 1 இமேஜ்க்கு இந்த மாதிரி வர மாதிரி செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாமே எல்லா இமேஜ்க்கும் டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த எஃபெக்டை. இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணுறனா பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் டைப் பண்ணுறனா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஃபாண்ட்டே தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபாண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அனிமேஷனும் இதில் இருக்கிறது தான். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அனிமேஷனுக்கு போய்க்கோங்க. அனிமேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அவுட் அனிமேஷன் வந்துட்டு நார்மல் ஃபேடு தான் வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபேட் அவுட் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் அனிமேஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா 0.5 செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த அனிமேஷன் வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எஃபெக்ட்டுக்கு பண்ண மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு மட்டும் கரெக்டாக அது வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜுக்கு அந்த டெக்ஸ்ட் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, அடுத்த இமேஜுக்கு வர மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த இமேஜ் முடிகிற வர டெக்ஸ்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் முடிகிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டைல் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து லிரிக்ஸை எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாமே லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து நான் ட்ரான்சிஷன் மட்டும் இதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருப்பேன். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் சொன்னதான், நீங்கள் வந்து கூகுள்லேருந்து லிரிக்ஸ் காப்பி பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் எப்போவுமே நீங்கள் 1க்கு 2 டைம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ரிப்பிள்ஸ் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஜஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்து அது எல்லாமே நம்ம வந்து டெக்ஸ்ட் மாதிரியே ஒவ்வொரு இமேஜும் கம்ப்ளீட்டாக முடிகிற அளவுக்கு அதையும் வச்சுக்கோங்க. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு இதில் கிராஃப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். குவாட் அவுட்டுக்கு ஃபுல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, நீங்கள் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ ட்ரான்சிஷன் இதில் பிளாக் ஃபேடுன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை டு ஆல் கொடுத்துக்கோங்க. ட்ரான்சிஷனுங்கிறது 2 இமேஜுக்கு நடுவில் உங்களுக்கு இருக்கும், அதுதான். ஓகேவா? ஸோ இந்த 2 இமேஜுக்கு நடுவில் தெரியுதா அந்த கிராஸ் மாதிரி? ஸோ அதுதான் உங்களுக்கு ட்ரான்சிஷன். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் கஷ்டம்னு நினச்சிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஒரு நாள் இந்த பேஜ்லேயும் இந்த சேனல்லையும், இன்னொரு நாள் அடுத்த சேனல்லையும் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.